ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாலிசிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான பைத்தான் எக்ஸாம் வந்து இருக்கும். ஸோ இதுக்குரிய ஒரு 10 பேசிக்கான ப்ரோக்ராம்ஸ் வந்து காட்டுறேன். இதை நீங்கள் எந்த ப்ரோக்ராம் கேட்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பைத்தான் பொறுத்தவரை பார்க்கலாம். ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டேன். இன்புட் அவுட்புட்டு. ஸோ நார்மலாக எப்பயுமே நம்ம ஒரு வேரியபிள், அதாவது ஒரு கோடிங் பண்ணுறதுனாலே அதுக்கு கண்டிப்பாக ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவோம். இது என்ன இன்டிஜர் ஃப்ளோட்னா ஃப்ளோட் கொடுத்து இன்புட்டில் கொடுக்குறோம். அந்த கண்டிஷன் அப்படியே பிரிண்டில் செட் பண்ணுறோம். உங்களுக்கு அவுட்புட்டை நம்ம டிஸ்பிளே பண்ணால பிரிண்ட்டுங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். இஃப் எல்ஸ் இது கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணுவீங்க கண்டிப்பாக. அதாவது ஏவோட பிஏவோட ஏ வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா அது கிரேட்டர், இது வந்து ஸ்மாலர் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கலாம். இஃப் வந்து ரன் ஆகலைன்னா கண்டிப்பாக எல்ஸ் பார்ட் தான் ரன் ஆகும். இது உங்களுக்கு வெயிட் வச்சோ இல்லை வந்து கிரேட் வச்சோ இது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மூணாவது ஃபார் லூப் பொறுத்த வரைக்கும் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் தான் வந்து பைத்தனோட சிண்டெக்ஸ் காமன். ஸோ ரேஞ்சுங்கிறது ஃபஸ்ட்டு கொடுக்குறதுல இருந்து நீங்கள் எவ்வளோ அந்த எண்ணுங்கிற டிக்ளேர் பண்ணிக்கலோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கும். பிரிண்ட் டைம் கொடுக்கலாம். அதே மாதிரி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஃபார் லூப் பொறுத்த வரைக்கும், அதாவது உங்களுக்கு இப்போ பைத்தான் பொறுத்த வரைக்கும் ஃபார் லூப்புங்கிறதுக்குள்ளே தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரிண்ட் இருக்கணும். டேரெக்டாக ஃபாருக்கு நேராக போடாங்க எடுக்காது. ஸோ அடுத்து ஒயில் லூப் பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக ஒயிலுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். நம்ம எடுத்திருக்க அந்த எண்ணை விட 0 பெருசாக இருக்கணும். நான் வந்து இப்போ 10 கொடுக்குன்னா அந்த 0 10 பெருசாக இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த n மைனஸ் ஈக்குவல் டு 1 உங்களுக்கு, அதாவது உங்களுக்கு டிக்ரிமெண்ட் பண்ணும். அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து லிஸ்ட்டு ப்ரோக்ராம். பொறுத்தவரை லிஸ்ட்டு தான் கான்செப்ட்டு. இது போக மேப் பண்ணி நம்ம வந்து ஒரு இன்டீஜரும் இன்புட்டையும் வாங்கி அதை ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அதான். ஸோ அடுத்து ஸ்ட்ரிங் ப்ரோக்ராம். ஸ்ட்ரிங் பொறுத்த வரைக்கும் நார்மலாக நம்ம ஒரு இன்புட் வாங்குகிறோம். அதை வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கண்டிஷன், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ன்னு போட்டு உங்களுக்கு -1 அப்படின்னா அது வந்து இதிலேருந்து இருக்கும். ஸ்ட்ரிங்கை வந்து அப்படியே ரிவர்ஸ்லேருந்து பார்க்கும். இந்த ரிவர்ஸ் இல்லை பேலிண்ட்ரோம் இந்த மாதிரி கான்செப்டை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து ஃபங்க்ஷன். நார்மலாக ஃபங்க்ஷனாலே நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், டெஃப் அப்படின்னு போட்டு நம்ம கீவேர்ட் பண்ணுவோம். அந்த ஃபங்க்ஷன் நான் என்ன பேர் வச்சிருக்கேன் அப்படின்னா ஆட்னு வச்சிருக்கேன். A, B. ஸோ ரிட்டன், எப்பயுமே ரிட்டன் கண்டிப்பாக வாங்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஃபங்க்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் டெஃப்ங்கிற கீவேர்டுக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து லேம்டா ஃபங்க்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட். ஆடுன்னு நானாக ஒரு பேர் வச்சுக்கிறேன், இல்லை XYZ கூட வச்சுக்கோங்க. லேம்டாங்கிற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு அது இருக்கும். அதில் இருந்து மேலே நான் யூஸ் பண்ண ஃபங்க்ஷன், அதாவது வந்து உங்களுக்கு பிங்கிற ஒரு இது வச்சுருக்கேன் அப்படின்னா B + A + B அப்படின்னு சொல்லி வந்துடும். இது வந்து ஷார்ட் அண்ட் ரிப்பீட்டடாக பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. டிக்ஷனரி ரொம்ப முக்கியமான ஒன்று, ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். டிக்ஷனரி வந்து எந்த ப்ராக்கெட்டில் வரும் அப்படின்னா கர்லி ப்ராசஸில் வரும். D நீங்கள் வந்து ஒரு இதை அசைன் பண்ணி அதை என்ன வேல்யூ, இன்னொரு இதை அசைன் பண்ணி என்ன வேல்யூன்னு போட்டுப்பீங்க. அதை நீங்கள் பிரிண்ட் D.keysன்னு கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் ஆகும். ஃபைல் ஹேண்ட்லிங் பொறுத்த வரைக்கும் ஓப்பனு, இங்கே க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ test.txt, அதாவது டெஸ்ட் ஃபார்மேட்டில் இது பண்ணணும். இதை நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஃபைலாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணும். இது நீங்கள் கோடிங்காக போட்டிங்கன்னா தான் கஷ்டம். எழுதுறப்போ சிம்பிளாக அந்த மாதிரி எழுதிங்களே போதும். F க்ளோஸு, ஓப்பன் பண்ணுறோம், ரைட் பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணுறோம். ரீட் பண்ணுறீங்கன்னா ரைட் பண்ணவே தேவையில்ல, டேரெக்டாக வந்து நீங்கள் ரீட் மட்டும் தான் பண்ணுற மாதிரி இருக்கும்.